நிறைந்த தாய்மார்களே, தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியோர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, என் மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, ஆமா வாலிப இளம் தூண்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரிகளே, அதாவது இந்த மம்சாபுரம் நன்னகரத்திலே அம்மையா மக்களை காத்து ரசித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குலவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட இராட்டுக்காரி இருக்கன்குடி மாரியம்மனின் திருவாலயம் இந்த ஆலயம். அப்பேற்பட்ட இந்த அம்மனுடைய திருவாலயத்திலே பங்குனி மாத பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் சரி இன்றோடு இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் நாமளுடைய வில்லிசைக்கு அட்வான்ஸ் கொடுத்து நாமளை அன்போடு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சரி, அது என்ன ஒரு கோவிலா இருந்தாலும் எத்தனை ஒரு தெய்வமாகவே இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டும். ஆமா, சாஸ்தாவுக்கு தான் பாட வேண்டும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? இதற்காகம்மா அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் அந்த ஐயனார் ஒருவர் தான். ஓகோ, எங்க அப்பன் தர்ம சாஸ்தா ஐயன் ஒருவன் தான். அப்படின்னா என்ன, நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள், ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவர்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படி? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. தம்பி என்ன அண்ணாச்சி, ஆம்பளைக்கும் பிறந்த பிள்ளை. இது புதுசா இருக்கு அண்ணாச்சி. புதுசா இருக்கா மச்சான்? அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தா சரி சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தத மாதிரி. அம்மா சுத்தி பரிகார தேவதைகள்லாம் வந்து மனமகிழ்ந்து ஆடுமா பாத்துக்கோ. அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க, ஆமா சாமி அவுட்டர்ல வந்துட்டு அவுட்டர்ல வீட்டுக்கு போயிடும். பைபாட்ஸ்ல நிக்கும், பைபாட் வழியா போயிரும் பாத்துக்கோ. ஏன்னா 21 தேவதைக்கு 61 பந்தைக்கு அவர்தான் பெரியவர். ஆமா, தர்ம சாஸ்தாவே அவர்தான் பாத்துக்கோ. அப்பேற்பட்ட சாஸ்தாவின் திருக்கதைகளை சரி 4 வார்த்தையில் சாஸ்தாவை பிறவி செய்துவிட்டு நம்ம நேரத்தே வந்திருந்தோம் அப்படின்னா சாஸ்தாங்கதையாகப்பட்ட வல்லரக்கன் கதையை பாடியிருக்கலாம். ஒரு நேர நிகழ்ச்சியா இருப்பதனால அம்மனுடைய புகழை பாடுவதற்கு தான் நமக்கு நேரம். அப்படி இருப்பதனால சரி மாரியம்மனின் திருப்புகழை நாங்கள் பாடும் பொழுது பாடுகிற போது நம்ம எல்லாம் எப்ப வருவோம்னு மக்களுக்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பு. அம்மா சரியான எதிர்பார்ப்பு. 6 மணில இருந்து எதிர்பார்ப்பு. கோயில்ல அன்னதானம் போட தெரிஞ்சிருந்தா என் பொண்டாட்டியை கூட்டு வந்திருப்பேன். அன்னதானம் சாப்பிட்டியோ? என் பொண்டாட்டி அன்னதானம்னா விரும்பி சாப்பிடுவா. அப்படியா? தெரியாம போச்சு. இப்பவும் ஒண்ணும் இல்ல, மீச்சம் மீதி இருக்கும். சரி, பொன்னாடை கொடுத்திருக்காங்க பாரு, பொட்டனை போட்டு கொண்டு போ. பொட்டை போட்டு கொண்டு போயிருமா? கரவே அப்படிதான் கொண்டு போகணும். அதனால வருத்தப்படாத. சரி, அப்படி இல்லைன்னா சொல்லு, நாட்டாம கிட்ட சொன்னா போதும். சரி, உனக்கு வீட்டு வரைக்கும் பார்சல் கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொடுத்துருவாங்க. சரி, அப்படி இருப்பதனால சரி மக்கள் எல்லாம் அன்போடு ஆதரவோடு நாமளை எதிர்பார்த்து அமர்ந்திருந்து நம்மளை அன்போடு வரவழைத்து உள்ளார்கள். நாங்கள் பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள், எங்கள் சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இங்க எத்தனையோ ஆலயத்திலே எத்தனையோ ஊர்களிலே எங்களை காட்டிலும் பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். நீங்களும் கண்டிருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி.
என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். அழகா பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. உலகத்துல எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவனும் கிடையாது, ஒண்ணும் தெரியாதவனும் கிடையாது. கலைமகளே அந்த அம்மா சரஸ்வதி இன்னமும் படித்துக் கொண்டே இருக்கிறாளாம். ஒவ்வொரு ஆள்கிட்டும் ஒவ்வொரு திறமை இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. கற்றது கைமண்ணளவு என்பார், கல்லாதது உலகளவு என்பார்கள். எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். அழகா பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் முகமது கலிதமாகி அச்சுதான் என் பெருமான் இருகரத்தினால் என்ற சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்த சுவாமி தருமஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யார் யாரெல்லாம் பிறக்க போகிறார்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தன்று பிறந்தார். உத்தரத்துல வந்து பிறக்காரு. உத்தரத்துல எப்படி பிறப்பாரு? உத்திர நட்சத்திர தன்று பிறந்தார். உத்திர நட்சத்திரமா? உத்தரத்துல முதலாவது ஒன்ன தாயா தூக்கி வைக்கணும். என்னைய கட்டி தூக்கிட்டு நீ இருந்து சும்மா உறங்கிக்கிட்டு இரு. சாஸ்தா எப்படி உத்தரத்துல பிறப்பாரு? எப்படிமா? உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்னன்னா பங்குனி மாதம் புதனது உத்திரோ. பங்குனி மாதம் புதனது உத்திரோ. பௌரண பஞ்சமி கடகன லக்னத்தில் இந்திரமாகவே அமர்தன யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ
குலவு போட எப்படி தெரியாம இருக்கும் பொம்பளைகளுக்கு? குலவு போட தெரியுமா? அதெல்லாம் குலவு போடுவாங்க. இப்ப கூட்டத்துல சரி கொஞ்சம் வெக்கமா இருக்கு பாத்துக்கோ. அதெல்லாம் வெக்கப்படக்கூடாது. அம்மாளுடைய ஆலயம் இல்ல, அதுவும் தர்ம சாஸ்தா வந்து பிறந்திருக்காரு. அவருக்கு குலவு போட்டோம்னு சொன்னா அப்படின்னா நம்ம ஆயுள் நீடிச்சு இருக்கும் பாத்துக்கோ. இவங்கள பார்த்தா குலவு போட தெரியாதுன்னு இப்ப போடுவாங்க பாரு குலவை. சரி போட சொல்லு பாப்பா. போடுங்கம்மா ஒரு குலவை, போடுங்கம்மா ஒரு குலவை, பொன்னான மணி குலவை, பொன்னான மணி குலவை, முக்கா 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 முனதேரா குலவை போடுங்கம்மா, குலவை போடுங்கம்மா. சாமி ரெண்டாரண்டு, ஆதாபே ரெண்டாரண்டு, பட குதிரப்பட, பட குதிரப்பட, ஐயங்காச்சி பேப்படையா, ஐயங்காச்சி பேப்படையா, படையா பின்படையா, படையா பின்படையா, தண்டியாலம் பெருமடையா, தண்டியாலம் பெருமடையா, ஆனபுரி கூட்டத்தோடு அவதரித்து வாராரே. ஆரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாகவே வந்து பிறந்ததினாலே ஆமண்ணே அவர் அறிஞர சுதனாக ஆனந்த சித்தனாக ஆமையா ஐயனுக்கும் ஐயனாக தரும ஞான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தாரே. சிவபெருமானோடு இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலைவிருந்து வருகின்றார்கள்? யார் யாரெல்லாம் கொலைவிருக்கிறார்கள்? சாமி ஆகாயத்தில் சூரியன், ஆகாயத்தில் சூரியன், அன்புகுலி சந்திரன், ஆகாய வாணியோடு, ஆகாய வாணியோடு அன்னை கங்காதேவி வருகின்றாள். அழகு கங்காதேவி கைலாச மாமலையில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் சரி யானை
கொலுவிருந்து வருகின்றார். கொலுவிருந்து வருகிறார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 724 பூனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்தார். சிவபெருமான் படைத்துள்ளார். ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை ஆண்டவன் படைத்தார். நாமளை எல்லாம் ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? எதற்காக இந்த உலகத்தில் படைத்துள்ளார்? மண் உலகிலே மனிதர்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவே இந்த உலகத்தை படைத்தாரா. அம்மா ஒற்றுமையா இருக்கணும்னு உலகத்தை படைத்தார். ஆனா ஒற்றுமை இந்த உலகத்துல எங்கேயாவது இருக்கா? ஒருவர்ட்ட கிடையாது. குடத்துக்காரு வாழ உடுக்காரு பொறுப்பு கிடையாது. உடுக்காரு வாழ்வதற்கு சாய்ண்டுக்காரு பொறுப்பு கிடையாது. சாய்ண்டுக்காரு வாழ்வதற்கு இந்த தாளக்காருக்கு பொறுப்பு கிடையாது. தாளக்காரு வாழ்க்கைக்கு இவர் பொறுப்பு கிடையாது. நம்மளை விட எங்க ஒருபடி மேல போயிருவாங்களோ. எப்ப இவன் கிடந்த காலி பண்ணுவான் நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீ எப்பவும் போய் தொலைவியா அப்பதான் இஷ்டத்துக்கு இருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லப்பா தம்பி அப்படி ஒண்ணு நினைப்பானா? நான் போயிட்டேன்னா மைனி கையால ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம்னு நினைக்காம வேற ஒண்ணும் இல்ல. வேற தப்பா நினைக்க மாட்டேன். அப்போ நம்ம 6 பேருக்குள்ளே ஒற்றுமை இல்லையே. அப்போ உலகத்து மக்கள் கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியுமா? 14 உலகத்திலையும் படைத்த மக்களுக்கு ஒற்றுமை இருக்காது. ஆண்டவன் நாமளை எல்லாம் ஏன் படைத்தார்? எப்படி படைத்தார் தெரியுமா? எதற்கு? ஒரு தெய்வத்தினுடைய திருவுருவத்தை தெரிந்து கொள்ளத்தான். சரி, சிவபெருமான் இப்படித்தான் இருப்பாரு. இப்படி இந்த சொருவத்துல தான் இருப்பாரு. சிவ சக்தி ஆகப்பட்டவா இப்படித்தான் இருப்பா. இந்த ஒரு அம்சத்துல இருப்பா. மாரியம்மா இப்படித்தான் இருப்பா. சரி, மாயாண்டி சொடலை இப்படித்தான் இருப்பாரு. கருப்பசாமி இப்படித்தான் இருப்பாரு. கொம்பு மாடை இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு ஒரு தெய்வத்தினுடைய உருவத்தை பத்தி நம்ம தெரிந்து கொள்ளத்தான் சிவபெருமானுடைய வடிவத்திலே இதோ நின்று கொண்டிருக்கிறார்களே நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். தந்தையையும் படைத்து அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த மாரியம்மா மாலையம்மா என் தாய் 1000 கண்ணுடைய மாரியம்மா இந்த அம்மாளுடைய வடிவத்தில இதோ அமர்ந்திருக்கிறார்களே யாரு? நாமளை பெற்றெடுத்த தாயை படைத்தார். தாய்மார்களையும் படைத்துள்ளார். சிவன் வடிவத்தில் ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்து நாமளுக்கெல்லாம் எண்சான் உடம்பை கொடுத்தார். ஒரு சான் வயத்தை கொடுத்தார். எண்சான் உடம்பு பாத்துக்கோ அப்படின்னா என்ன தெரியுமா? என்ன? அப்ப நீங்க எல்லாம் பெண்கள் வந்து சக்தி அம்சமா? நாங்கெல்லாம் சக்தியினுடைய அம்சம். உண்மைதான். பெண்களை சாதாரணமா நினைக்க கூடாது. இப்ப நான் எங்க வீட்டுல காலையில எந்திரிச்ச உடனே என் வீட்டுக்காரி காலை தொட்டு கும்பிட்டு தான் வெளியே போவேன். யாமன்னா அவங்க பெண்களுடைய பிறவி. ஆமா, சக்தியுடைய அம்சம். ஆமா, சக்தி அம்சத்துல பிறந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா காலையில அவ காலில் விழுந்து திருநார் வாங்கி பூஜிட்டு வெளியில போனோம்னு சொன்னாதான் நமக்கு எந்த பக்கம் போனாலும் விமோசனம் கிடைக்கும். பாத்துக்கோ, நம்ம போற காரியம் பூரா சேமமா இருக்கும். பிறவி அதனால என் வீட்டுக்காரி காலை தொட்டு கும்பிட்டு தான் நான் வெளியே போவேன். நீ கண்டிப்பா தொட்டு கும்பிடக்கூடிய ஆளு தான், தொட்டு கும்பிட வேண்டாம். அம்மா பிறவி. அப்போ இந்த ஆண்டவனாகிய பகவான் ஆண் என்றும் பெண் என்றும் அகில உலகத்தை உண்டு பண்ணி எண்சான் உடம்பை கொடுத்தார். ஒரு சான் வயத்தை கொடுத்தார். அதுல ஒரு சான் வயத்தை கொடுத்தார். அப்படின்னா என்ன தெரியுமா? என்ன? நெட்டையரா இருந்தாலும் குட்டையரா இருந்தாலும் தடியா இருந்தாலும் பொடியா இருந்தாலும் அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்பு அளந்து பார்த்தா 8 சான் தான் இருக்குமா? 8 சான் தான் இருக்குமா? இது உண்மை. உண்மைதானே? அந்த எண்சான் உடம்புல என்ன ஆண்டவே நமக்கு ஒரே ஒரு சான் இந்த வயத்தை கொடுத்தாரு. ஒரே சான் வயிறு. ஒரு சான் வயிறுன்னு நம்ம சொல்லுகிறோம். சாதாரணமா சொல்லுதோம். அந்த ஒரு சான் வயத்துக்கு உலகத்துல என்ன பாடுபட வேண்டியிருக்கு தெரியுமா? என்ன பாடுபடுதோம்? ஏ அப்பா, இரவென்றும் பாராம பகலென்றும் பாராம ஊரு விட்டு ஊரு மாவட்டம் விட்டு மாவட்டம் நாடு விட்டு நாடு நகரம் விட்டு நகரம் 10 ரூபாய்க்கு பாடுபட்ட அந்த வயத்துக்கு ஒரு சாப்பாடு கொடுக்க முடியாதா? ஒரு 2-3 மணி நேரம் பாட்டு பாடினோம்னு சொன்னா நமக்கு 10 ரூபாய் கிடைக்காதா? ஒருவேளை சாப்பாட்டு கழிந்து போகாதா? தென்காசி சுரண்டையில இருந்து ராஜபாளையம் மம்சாபுரம் வந்திருக்கோம்னா இந்த ஒரு சான் வயித்துக்கு தானே இந்த பாடுபடுதோம். அப்ப ஆண்டவன் ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல இந்த பாடுபட்டோம்னா நம்ம உடம்பெல்லாம் வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? அதாவது நீ ஒரு சான் வயிறு சாதாரணமா சொல்லிட்ட. இந்த ஒரு சான் வயித்துக்கு சரி
காலையில எந்திரிச்ச உடனே 2 கிளாஸ் காப்பி. அப்பா உங்க அட்டைக்கு 2 கிளாஸ் காப்பி தேவைப்படுதா? காப்பி மட்டுமா? அது சைனீஸ் வேற. இவங்க சைடுஸ் 4 ஓட்ட வடை. காலையில 8 மணிக்கு நல்ல 15 இட்லி, 2 வடை. 15 இட்லி. ஆமா, பரவாயில்ல. 2 வடை. மதியம் 1 மணிக்கு 2 வகை கூட்டோட, ரசம் மோரோட, அப்பளத்தோட 2 தட்டு சோறு, 2 தட்டு சாப்பாடு. அப்புறம் சாயந்தரம் 3 மணிக்கு 2 கப் காபி. 2 கப். ஆமா. நைட் 8 மணிக்கு என்ன குளிக்க கப்புலையா? ஆமா. 2 கப் காப்பியா? ஆமா, 2 கப்னா 100 மில்லி கப். அந்த பாத்திரம்ல இருக்கு பாரு ஒரு கப். அந்த கப் கிடையாது, இது 100 மில்லி கப்புமா. எனக்கு 1/2 லிட்டர் காபி குடிச்சா தான் குடிச்ச மாதிரி இருக்கும். நீ நல்லா குடி. அப்புறம் நைட் 8 மணில யாமனா 1 லிட்டர் கடுகாப்பி குடிச்சவன். ஆமா, நைட் 8 மணிக்கு 14 சப்பாத்தி. அப்பா, அதுக்கு மேல 4 வயல் பழம். அப்பதான் விடிய காலம் சீக்கிரம் போக முடியும். ஆமா, காலைல 4 மணிக்கு எழுப்பி விட்டுரும். அத மாதிரி ஒரு சேன் வயிறு நம்ம சாதாரணமா நினைக்கும். ஏமா இத்தனையும் சாப்பிட்டுட்டு நடுவுல 1 மணிக்கும் எந்திரிச்சு ஒரு சாப்பாடு சாப்பிடுதான் பாத்துக்கோ. பிறகு நைட்டியா பொட்டாட்டி போட்டு வச்சிருப்பா தட்டுல, அது சாப்பிடுவேன். அப்ப எதை போட்டாலும் அத்து போகுது. என்ன செய்ய முடியும்? இந்த இன்ஜின் அவளை வேலை செய்து பாத்துக்கோ. நாட்டுல விளையுது பூராமே நம்ம மனசு வயிற்றுல அருமானப்படுது. அப்போ ஆண்டவன் ஒரு சான் வயத்தையும் கொடுத்து நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார், 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசை என்றால் என்ன ஆசை? 3 ஆசைன்னு சொன்னா அப்படின்னா மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. பெண் ஆசை. ஒரு ஆளு 1 ஏக்கர் நிலம் சும்மா தரேன், 1 ஏக்கர் நிலத்தை நீங்க வச்சுக்கங்கன்னு சொன்னா யாராவது வேண்டாம்னு சொல்லுவோமா? அப்ப நாமலாம் விழுந்தடிச்சு வாங்கிடுவேன். கொண்டாங்க 2 லட்சம் ரூபாய் செலவானாலும் பட்டா போட்டு வச்சுக்கிடுவாரு. அது மட்டுமா, கீழே வீட்டுக்காருக்கும் மேல வீட்டுக்காருக்கும் ஒரே வயக்காடு. ஆமா, குறுக்க ஒரே ஒரு வரப்பு தான் இருக்கும் பாத்துக்கோ. அவர் மேற்கிருந்தே கிழக்க சீவுவாரு, இவர் கிழக்கிருந்தே மேற்க சீவுவாரு. என்ன ஆகும்? மொத்தத்துல வரப்பே இல்லாம போயிரும். மண்ணாசை. அதைத்தான் மண்ணாசைன்னு இருக்கான். சொல்லிட்டாங்க. அப்போ அந்த காலம் வீடு கட்டினாங்கன்னா வீடு வந்து வீட்டுக்கு வாசல் படி வீட்டுக்கு உள்ள இருக்குமா, கீழே இறங்கித்தான் வீட்டுக்குள்ள போகணும். ஆனா இப்போ இந்த சபரிமலைக்கு போட்டிருக்காங்க பாரு 18 படி, அத மாதிரி ரோட்ல ஒரு அடி இடத்தை இழுத்து மேல முன்னால போட்டு மேல போய் தான் உள்ள போக வேண்டி இருக்கு. தெருவுக்கு இடமே போட மாட்டான். தெருவுக்கு இடம் கிடையாது, ஒரு பைக்கு மட்டும் தான் உள்ள போக முடியும். தெருவுக்கு ஆட்டோவே வர மாட்டேங்குது. இப்போ எந்த வீட பாரு, ஒரு பக்கம் திண்ண போட்டிருக்காங்க 7 படி 10 படி, கணக்கே கிடையாது. வண்டி கிண்டி போச்சுன்னா வீட்டு செவுத்து அடிச்சு போட்டுதான். சரி, அதுக்காக பாதுகாப்பு தான் அப்படி போட்டு வச்சிருக்கோம். பாதுகாப்புக்கு தான் அப்படி 10-11 படி போடுறது. அதைத்தான் மண் ஆசைன்னு இருக்கான். அப்புறம் பெண் ஆசை என்றால் 2வது ஆசை பொன் ஆசை. பொன் ஆசைன்னா பெண்ணா பிறந்த ஒரு நல்ல நாள் வந்துட்டுன்னு வை, பக்கத்து வீட்டுக்காரு என்ன ஆடை அலங்காரம் பண்ணிருக்கான்னு நல்லா பாப்பா. ஆமா, என்ன புடவை உடுத்திருக்கான்னு பாப்பா. வீட்டுக்கார கூப்பிட்டு ஏயா இங்க வாங்க, என்னங்க பக்கத்து வீட்டுக்காரி இந்த திருவிழாவுக்கு 5 கிராம்ல அழகா ஒரு கம்மல் வாங்கி போட்டிருக்கா. சரியான கம்மல் போட்டிருக்கா. நீர் எனக்கு ஒரு 3 கிராம்ல ஒரு மோதிரமாவது வாங்கி தரல, நான் இப்பவே உத்தரத்துல கைத்த போட்டுருவேன், இல்லன்னா எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவேன். ஆமா, எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவேன்னு சொல்லி அவர் எண்ணிவாரு, உடனே கடனை வாங்கி அவளுக்கு வாங்கி கொடுத்துருவாரு. அவர் 5 கிராம்ல போடுறாருன்னு சொன்னா அவர் பச்சைமாயி கையெழுத்து போடுதாளு, இவர் 500 ரூபாய்க்கு உழைக்கக்கூடிய ஆளு, அவரால வாங்க முடியுமா? அதைத்தான் பொண்ணு ஆசைன்னு இருக்கான். சரி, அதான் வீட்டுக்கார நிலைமை அறிஞ்சு வீட்டுக்காரி நடக்கணும். என்ன செய்ய முடியும்? பெண்களுக்கு அந்த ஆசை விட மாட்டேங்க, தரித்திரம் அறிந்து வீட்டுல இருக்கணும். சரி, 3வது ஆசை ரொம்ப முக்கியமான ஆசை. அது என்னம்மா ஆசை? யாவருக்கும் இருக்காத ஆசை, எவருக்கும் திகட்டாத ஆசை. சரி, அதைத்தான் பெண் ஆசை என்பார்கள். ஆமா, பெண் ஆசை என்னை தவிர வேற யாருக்கும் கிடையாது. உனக்கு என்ன ஆசை? நான் அவளையும் வெறுத்துட்டேன். அப்படியா? அப்ப வீட்டுல ஒரு ஆச்சி இருக்காளு, எங்க இருந்து வந்தா? ஆச்சி அவ அப்பா வீட்டுல இருந்து வந்திருக்கா. நீர் வெறுத்துட்டோம்னா காவி வேட்டியை கட்டி, சரி, கழுத்துல ருத்ராட்ச மாலையை போட்டு, கீழப்புழுல ஒரு பொண்ணை கட்டி கொடுத்திருக்கு, தெங்காசியில ஒரு பொண்ணை கட்டி கொடுத்திருக்கு, சரி, மேக்க பாவூர் சத்திரத்துல ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்திருக்கு. இருக்கு. எங்க இருந்து வந்தா? அத்தனை பேரும் என் கொழுந்தியா மாறு பாத்துக்கோ. அப்படியா? பரவாயில்ல. அதாவது ருத்ராட்ச கொண்ட போடுறக்க யாருக்கு இல்ல. ஆமா, என்னமா போடணுங்க? பெண்ணாசி நீர் வெறுத்துட்டோம்னு சொன்னா காவி வேட்டியை கட்டி, சரி, கழுத்துல ருத்ராட்ச மாலையை போட்டு காசியை பார்த்து போயிட வேண்டியதானே. மொட்டை அடிக்க என்ன வேலை? உங்க வீட்டுல என்ன வேலை? வீட்டுல ஒரு சும்மா
ஒரு ஆசை பாட்டுக்கு அந்த ஒட்டு திணையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாத்துக்கோ. எங்க அக்காவை என்ன பாடுபடுத்தியாரு? ஆமா மச்சான். சாயந்தரம் தண்ணி போட்டு வந்து அவளை குடியிருக்க முடியுதா? என்ன செய்ய முடியும் மாப்பிள? அவளாதி பொறுக்க முடியல. அப்போ ஆண்டவன் பெண்ணாசையை கொடுத்தாருன்னா கப்பல்ல பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு கேட்பானா அப்படின்னு கேட்பானா? ஆமா. அந்த மனிதராகப்பட்டவர் வாழ்ந்து முடிந்து வைகுண்டம் சேரங்காலம் வரும்போது மயான கரையில கொண்டு அவரை கட்டையில வச்சாலும் சரிதான், கட்டை எரிஞ்சு தீ பிடிச்சு காத்துல சாம்பல் பறக்கும் பாத்துக்கோ. அந்த சாம்பல் போகும்போது சொல்லிக்கொண்டே போகுமா, என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு. வீட்டுக்காரியே விட்டுட்டு வந்தேனே, என் பொண்டாட்டியே விட்டு வந்தேனே, என் மனைவியை விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு இந்த ஆவி கடந்து கொதிக்கும் பாத்துக்கோ. அப்போ இதைத்தான் பெண் ஆசைன்னு இருக்காங்க. இப்பேற்பட்ட ஆசைகளை நாமளுக்கெல்லாம் கொடுத்து என் முக்கண்ணனாகிய பகவான் இந்த உலகத்திலே இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினார். எப்படி? பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை. 30 நாளிகைன்னு சொன்னா அதுதான் 12 மணி நேரம் என்பார்கள். 60 நாளிகை என்றால் 24 மணி நேரம். 24 மணி நேரங்கள். அப்ப 24 மணி நேரம் என்பதுவே ஒரு நாள் ஒரு பொழுது. இப்படியாகவே இறைவன் நாமளையெல்லாம் உலகத்தை படைத்து படைத்த மனுக்களுக்கெல்லாம் படியளக்க வேணும் என்று என் ஆண்டவன் எப்படி படியளந்து வருகின்றார்? எப்படி படியளக்கிறார்? நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, அவர் நாடு எங்கும் படியளந்தார், அவர் நாடு எங்கும் படியளந்தார், படியிழந்து வந்த ஆண்டவனுக்கு பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிட
செய்தார். பணிவிடைகள் நடத்தினார். இறையிழந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்தார். படையிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்து கலைத்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்து சக்தியோடு சிவனுமாகவே ஆதி கையிலே குலவிருந்து வருகின்றார்கள். அந்த காலம் ஆனா பிறந்தவர் அதிகாலை 5 மணிக்கு எழுந்தரித்து அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியை தூக்கி போட்டு பேயாமல பெருமலையில வீர சமத்த விக்ரமாதித்தனுக்கு ஒரு கோட்டை விதப்பாட்டு ஒத்தையிலே வரப்போட்டு வாராம். அது பழைய காலத்துல அந்த காலம் கோடி மம்பட்டியை போட்டு வெட்டுவாரு பாத்துக்கோ. அப்படி அப்போ ஒரு கோட்டை விதப்பாட்ட வரப்போட்டு ஒரே ஆளு. இப்ப குருணி விதப்பாட்டுக்கு 9 ஆளு. 9 ஆள்லயும் குறை போட்டு வந்துருவா. அதுலயும் குறை போட்டு வந்துருவா. அவளுக்கு விடிய கால ஆட்டோ சாரிச்சு போண்டாட்டி என்ன பொண்டாட்டியா போண்டாவும் டீயும் அவளுக்கு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு 100 கிராம் களிப்பாக்கு சுப்பி சுண்ணாம்பு என்ன செய்ய முடியும்? அத்தனை தேவைப்படுதுல அந்த உடம்புக்கு. இத்தனையும் கொடுத்தது போக அந்த குருணி விதப்பாட்டுல 9 பேரும் குறை போட்டு வந்துருதா. அதுலயும் மறுநாளைக்கு குறை போட்டு வரா பாத்துக்கோ. மறுநாளைக்கு வேலைக்கு வேணுமா? ஆனா அப்ப அப்படி கிடையாது. அப்ப ஒரு கோட்டை விதப்பாட்டை ஒத்தையில வரப்போட்டினாருன்னா அவர் வெட்டி எரியும் போது ஒரு படி மம்பட்டியில காப்பிடி மண்ணு முதுகுல விழுமா. அந்த காலம் அப்படி மொங்கு மொங்கு மொங்குன்னு ஓங்கி வெட்டி எறிவாரு. அவருக்கு சம்பளம் எவ்வளவுங்க? அந்த காலத்துல வெறும் 1.25 ரூபா. அந்த 1.25 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து பெண்ணா பிறந்தவா கையில கொடுத்தா அந்த அம்மா எனிவா என்ன பண்றா? புருஷன் வரங்குள்ள ஒரு சோறுகறிய பொங்கி வச்சு ஒரு முட்டையை கிட்டையை அவிச்சு ஒரு வெந்நீர் கிண்ணிய போட்டு அந்த ஐயா வரும்போது சிரிச்ச முகமும் சீதைவியுமா நின்னு எதிர்பார்ப்பாளாம். என்ன உடம்புலாம் இப்படி மேனிலாம் இப்படி இழைச்சி போய் இருக்கு. காலையில வேலைக்கு போயிட்டு இப்ப தானே வரேன். உட்காராதங்க இப்படி வாங்க கொஞ்சம். என்ன செய்யணும்? உங்க முகத்தை பார்க்கையில எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சிரிக்க சிரிப்ப பார்த்தா இப்படி சிரிச்சான்னு வை இவருக்கு என்னமோ கிறுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வீட்டுக்கே வரமாட்டாரு. சிரிச்சவங்க சீதைவினா இப்படியா சிரிப்பாங்க? எப்படிமா சிரிக்கணும்? பல் தெரியாம புன்னகை சிந்தி நிக்கணும் பெண்ணா பிறந்தவா. பெண்கள் சிரித்தாங்கன்னு சொன்னா பல்லு தெரியப்படாது. பெரியவங்க சொல்லுவாங்க சில மணப்பெண்கள் அழகா இருந்தா அடேங்கப்பா முருக மகளா இது சிரிச்ச முகமும் சீதையுமா நிக்காள அந்த பிள்ளை லட்சுமி கடாச்சாரம் பொருந்தி இருக்காள அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிரிக்கணும். சரி நீ இப்படி எல்லாம் சிரிச்சனா அவர் வீட்டுக்கிட்டே வர மாட்டாரு. உங்க வீட்டே மறந்துடுவாருங்கயா. சரி இருக்கட்டும். சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு ஏயா நீங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ? அம்மா இவ்வளவு நேரம் ஆச்சா? நீங்க அழுத்து உட்கார வேண்டாம். கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க. கொல்லப்புறம்னா என்னம்மா? கொல்லப்புறம்னா வீட்டுக்கு பின்னாலயா? அந்த காலத்துல பாத்ரூம் எல்லாம் கிடையாது. அந்த காலம் கொல்லப்புறம் தான் உண்டு. 4 கிணறு ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஆமா அந்த கொல்லப்புறத்துலயும் 3 பரவால. ஆமா 3 பனவல. 2 சைடுக்கு 2 ஓலை. சரி இந்த சைடு ஒரு ஓலை. ஆமா அதுக்கு கதவு என்னன்னு நினைக்க? என்னது? இந்த பழைய சாக்கு இருக்கு பாரு நூல் சாக்கு. அதை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதான் தொங்க விட்டுருப்பாங்க கதவுக்கு. ஆமா அப்ப கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க. ஆமா அப்படின்னு அந்த ஐயாவை குளிக்க சொல்லி இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளாம். தாத்தாவை குனிய விட்டுக்கிட்டு ஆச்சி அப்படி இழுத்து தேப்பா பாரு. அவ முதுகு தேய்ச்சி விட்டான்னா காட்டுல ஆணை தூக்கி செமந்த ஆம்பளைக்கு முதுகுல சின்ன பூனை தூக்கி விட்டத மாதிரி இருக்குமா. இந்த அம்மா கைப்பட்ட உடனே உடம்புக்கு அவ்வளவு ஒரு லேஸ் கொடுக்க பாத்து. அந்த ஐயாவும் அப்படி வேலை பார்த்தாரு. அந்த அம்மாவும் அந்த காலம் பணிவிடை செய்தா. அத்தனை பணிவிடைகளை செஞ்சிருக்கா. அந்த பார்வதி பகவானுக்கு செய்ததுனாலதான் இன்னைக்கும் பூலோகத்து தாய்மார்கள் எல்லாம் நம்ம அப்படி பின்பற்றி செய்து கொண்டே இருக்கிறோம். நமக்கெல்லாம் முதுகு தேய்ப்பே கிடையாது. உனக்கு தேப்பா கிளக்காம வச்சு எனக்கு என்ன நீ இருக்க இருப்புக்கு எனக்கு என்ன தேய்க்கப்படாதா? நீ பாக்க வேலைக்கு இல்லையே முண்டக்கண்ணா நீ கொண்டு வந்து கொடுக்க பாரு. கொச்சக்கீரை எடுத்து போட்டிருக்கேன் நான் 2 மடிச்சு 4 இழுப்பு இழு. சரி அது இல்லனா காலச்சவரத நல்லா வச்சுக்கிட்டு தேய். அப்படி தேய்ச்சி தானே இன்னைக்கு முதுவ பாரு எவ்வளவு கோடு கிடக்குது. நீ போகும்போது மாப்பிளையா போற. பாப்பா போற வெள்ளை சுள்ளைய மத்தம் போற. வரும்போது மாப்பிளையா வந்தாத்தன உனக்கு அவ எல்லா வேலையும் பாப்பா. சரி அப்ப எப்படி போறோம்? நீ போகும்போது வெள்ளை வேட்டி ஒரு வெள்ளை சட்டை அதுக்கு ஏத்த துண்டு அதுக்கு ஏற ஒரு செண்டு நெத்தி. ஆமா செண்டு வேற உனக்கு. நெத்தியில பட்டை கழுத்துல உத்தராட்ச கொட்டை
அதுவும் போவ அந்த சட்டை இருக்கு பாருங்க, சட்டை, அந்த சட்டை பாக்கெட்ல 10 ரூபாய வச்சா 20 ரூபா மாதிரி தெரியும். அந்த சட்டையோட மகிமை அப்படி. அவர் அப்படி போனா வேலைக்கு போயிட்டு வர மனுஷன் அப்படியே வரணுமா இல்லையா? கண்டிப்பா வந்தாதான் மதிப்பா. ஆனா இவரு என்னம்மா 7 மணிக்கு வேலை முடிஞ்சதுன்னா வீட்டுக்கு வராரு 9 மணிக்கு. 9 மணிக்கு ஒரு கோட்டரையும் போட்டு வீட்டுக்கு வரும்போது நாளைக்கு வர சண்டையை இன்னைக்கே இழுத்துக்கிட்டு வருவாரு. 8 அடி ரோட்ட 16 அடியே அளப்பாரு. அந்த ஒன்னோட வந்தாருன்னா சரியா இருக்கும். இவர் வேலை பார்க்கறதும் 500 ரூபாய்க்கு. பக்கத்துல வேலை பார்க்க வேண்டிய 500 ரூபாய் கடன் வாங்கி ஒண்ணுக்கு 3 வாங்கி அங்கன ஒண்ண ஊத்துவாரு. இடையில வரையில ஒரு கட்டிங் அடிக்காரு. வீட்டு கிட்ட வந்தவனும் கட்டிங் அடிக்காரு. வேற வரும்போது எப்படி வருவாருங்க? அந்த கட்டையை வச்சுக்கிட்டு இருக்காட்டா. அதாவது கொண்டாடி எப்படி போனான்னா பிள்ளை எப்படி போனான்னு நமக்கு தேவை உடல் சொகுசு, நல்ல ஜாலியா இருக்கணும். அப்படியா? அப்படின்னு ஆம்பளை நினைக்கான். எல்லா ஆம்பளையும் சொல்ல முடியாது, 101 நினைக்கான். ஒரு சில பேர்கள் இருக்காங்க, ஒரு சில பேர்கள் அப்படி இருக்காங்க. அப்ப இந்த ஐயா வீட்டுக்கு வாராருன்னா சரி, அவர் மேல போட்டிருக்காரு பாருங்க மேல் சட்டை, அதுக்கு மேல போட்டிருக்காரு ஒரு துண்டு, வெள்ளை துண்டு, வேட்டி அவுத்து தலப்பா கட்டிக்கிடுவாரு. ஆமா, வேட்டி அவுத்து தலப்பா கட்டினா இந்த மேல் சட்டையை கலத்தி கக்கத்துல வச்சுக்கிடுவாரு. ஆமா, மேல போட்டிருக்காரு பாரு துண்டு, அந்த துண்டை வடிவேலு மாதிரி கையில சுத்திக்கிடுவாரு. பக்கத்து வீட்டுல போய் கதவை தட்டிக்கு நிப்பான். அவ பாத பூச்ச முடிப்பாளா? எப்படி முடிப்பா? 1000 கால கொண்டு உன்னை வாங்கிடுவா. வாங்கி இவ்வளவு பிரச்சனைக்கும் நடுவுல டவுசர் போட போய் சரியா போச்சு. இல்லைன்னா வீட்டுக்கிட்ட வர முடியுமா? பிரச்சனை என்ன நிலைமை? அப்போ அவரே ஒண்ணு அப்படி டவுசர் போட போய் சரியா போச்சு. ஆமா, இல்லன்னு வச்சுக்கோ என்ன ஆகும்? பக்கத்துட்டு நாய் விடாது பாத்துக்கோ. அப்ப இப்படி எல்லாம் இந்த உலகத்துல இருக்கு. ஆனா பார்வதாதேவி அப்படி அல்ல. கிடையாது. ஆண்டவனும் படி இழந்து வந்தார், பார்வதாதேவியும் பணிவிடைகளை செய்தார். களைப்பாரி இளைப்பாரி கையிலே இருக்கும் போது மறுநாள் பொழுது விடிந்தது. அந்த மகாதேவனை அழைத்த பார்வதி, ஆண்டவா பரம்பொருளே, என்ன பார்வதி, நீங்க உலகம் எல்லாம் படி இழந்து வரும்போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகிறார்கள்? அம்மா பார்வதி, உலகத்து மக்களை நான் தான் படைத்தேன், நான் தான் பாதுகாத்தேன், படியிழந்து வருகின்றேன். அப்ப இந்த உலக மக்கள் எல்லாம் என்னைத்தானே வணங்கி வருவார்கள். இதுல உனக்கு என்னம்மா சந்தேகம் வந்து விட்டது? ஆண்டவா, உலக மக்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீர் வணங்கி வருகின்றீர். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? அம்மா பார்வதி, நான் உலகத்தை 10 பொருளுக்கு அர்த்தமாகவே இருந்து பாதுகாத்து வருகிறேன். அப்படியா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒன்றாண்டி சிவ உடையவனும் நான் தாண்டி, ஒன்றாண்டி உடையவனும் நான் தாண்டி, தாயே 2 இரண்டாண்டி, ஈஸ்வரனும் நான் தாண்டி, 3 மூணாண்டி, முக்கண்ணனும் நான் தாண்டி, எம்மா 4 நாலாண்டி, வேதங்களும் நான் தாண்டி, தாயே 5 நல்ல 5 ஐந்தாண்டி, 5 பஞ்சபூதங்களும் நான் தாண்டி, 5 பஞ்சபூதங்களும் நான் தாண்டி, ஐயோ உடனே எம்மா 6 ஆறாண்டி, 6 சாஸ்திரமும் நான் தாண்டி, எம்மா 7 ஏழாண்டி, பங்காளனும் நான் தாண்டி, 8 எட்டாண்டி, திசைகளுமே நான் தாண்டி, தாயே 9 ஒன்பதாண்டி, நவக்கரகமும் நான் தாண்டி, 10 நல்ல 10 நல்ல ஆமா 10 நல்ல 10 ஆண்டி, தாண்டி 10 ஆண்டி, பகவானும் நான் தாண்டி,
எல்லாம் உலகங்கள் எல்லாம் நான் நகண்டால் நகலும் நான் படைத்த உலகம் பார்வதி உலகம் எல்லாம் பார்வதி இரவும் நான் தான் சரி பகலும் நான் தான் நான் தானம்மா இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் ஒளியும் நான் தான் பூமியும் நான் தான் பூகம்பமும் நான் தான் பூகமும் நான் தான் சுனாமியும் நான் தான் சூறாவளியும் நான் தான் சூறாவளியும் நான் தானம்மா சுழலும் கோள்களும் நான் தான் ஆமண்ணே 8 திசையும் 16 கோணங்களும் அடியேன் தான் பார்வதி இந்த பகவான் தான் பார்வதி அப்படி இருக்கும்போது என் மீதாடி உனக்கு சந்தேகம் வந்து விட்டது அதானே இவ்வளவு நாளா என் கூட இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கியே இன்னைக்கு என்னம்மா உனக்கு சந்தேகம் ஆண்டவா இறைவா இத்தனைக்கும் பெரியவரா இருக்கக்கூடிய தாங்கள் சரி ஏன் வேறு இரு பேர்களை நீங்கள் வணங்க வேண்டும் அல்லும் பகலும் வணங்கக்கூடிய காரணம் என்ன அம்மா பார்வதி சுவாமி நீ சொல்லுவதே ஒரு விதத்திலே நியாயமான கேள்விதான் இருந்த போதிலும் என்ன சுவாமி உலகத்தை நான் படைத்து பாதுகாத்து வந்தாலும் மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் ஒளி கொடுக்கணுமானா யாரால முடியும் ஒளி கொடுக்கணும்னு சொன்னா காலையில தோன்று வரக்கூடிய சூரிய பகவானால முடியும் காலையில் தோன்றும் கதிரவன் மாலையில் தோன்றும் சந்திரன் சந்திர பகவான் அப்ப சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா இந்த உலகமே கிடையாதம்மா ஆகையினால் என் இரு கண்களையும் சந்திரன் சூரியனாகவே நான் இறைவன் வணங்கி வருகிறேன் பார்வதி வணங்கி வருகிறேன் அம்மா என் வலது கண் சூரியனாகவும் சரி என் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் பாவித்து வருகிறேன் ஆண்டவா இறைவா அது எப்படி உங்க இரு கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும் இன்றைக்கு இதனையே நாமல் பரிசோதித்தாக வேணும் என்று ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர்கண்ணி இவர் கண்ணை மறைச்சு இன்னைக்கு சூரியன் வாராரா சந்திரன் வாராரான்னு பாத்துருவோமே ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பா பார்க்கணும் பொம்பளை ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சான்னா அதை செய்யாம விட மாட்டா செய்யணும் நினைச்சான்னு வச்சுக்கோ சட்டியை தூக்கி பெட்டியில அடிப்பா பெட்டியை தூக்கி சட்டியில அடிப்பா அவன் நினைத்த காரியத்தை செய்து முடித்தாத்தான் அவன் மனசுக்கே நிம்மதி கிடைக்கும் பாத்துக்கோ இப்போ சேலை எடுக்கணும்னு ஆசைப்பட்டான்னா சரி முதல் நாளே லேசா வார்த்தையை போடுவா என்னங்க இந்த பேண்ட் ஷர்ட் உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படிம்பா அவரை கணவனை பார்த்து என்னடி புதுசா ஒரு வார்த்தை பேச அப்படிம்பா இல்ல உங்களை பார்க்கிறதுக்கு இன்னைக்கு நஜினிகாந்த் மாதிரி இருக்கு ரஜினிகாந்த் அப்படிம்பா அம்மா இப்படி குளிர்ந்தால வார்த்தையை போட்டாருன்னா அதுக்கு மேட்சா ஒரு சேலை எடுப்போமா நீங்க இந்த பேண்ட் ஷர்ட்டை போட்டு போகும்போது நான் கேட்கக்கூடிய ஒரு சாரியை எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னா அப்படின்னா எவ்வளவு ஒரு மேட்சா இருக்கும் இங்க ரெண்டு பேரும் கூட நான் கட்டிட்டு வரும்போது நீங்க போட்டுக்க பேண்ட்டுக்கும் சரி நான் கட்டிட்டு வர சேலைக்கும் எப்படி இருக்கு தெரியுமா ரொம்ப மேட்சா இருக்கும் அப்படிம்பா அப்படின்னா அத்தாம்னா அவர் செத்தார்ல அப்பவே செத்தாரா அவரு ஐஸ் வாங்கி கொடுத்து நைஸ் வச்சிருவா மாமாம்னா மயங்கிடுவாரு பிறகு காட்டுக்கு போயிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ஆம்பளை வீட்டுக்கு வந்தாமன்னா ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைச்சானா பொண்டாட்டி அதை எப்படி சாதிக்கணுமோ அப்படியே அப்படியே லேசா நைஸா சிரிப்பா பிறகு சிரிச்ச உடனே அவன் மயங்கிடுவான் அப்பவே நினைச்சுக்கிட நீ என்னமோ கேட்க போறா அவளுக்கு அடி போடுதா ஏதோ எதிர்பார்க்கா அப்படின்னு நினைச்சுக்கிடணும் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிடுவாரு பிறகு அப்போ இந்த பார்வதாதேவியும் அதைத்தான் யோசித்து பார்த்தா இந்த ஆண்டவனாகிய பகவானை இன்னைக்கு இதோடு நம்ம விடக்கூடாது இவரையே நாமல் பரிசோதித்தாக வேண்டும் என்று சாமி ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி பார்வதி ஆண்டவனார் பின்னால் ஈஸ்வரியா ஓடி வந்து இருகரத்தை எடுப்பாளோ அம்மா ஈசன் கண்ட பொத்துவாள பார்வதி ஈசன் கண்ட பொத்துவாள ஏ பகவான் கண்ட பொத்தும் போது பார் உலகம் இருளாஞ்சி சிவனார் கண்ட பொத்தும் போது சிவ உலகம் இருளாஞ்சி கடவுள் கண்ண பொத்தும் போது கடவுள் கண்ண ஐயோ கலி உலகம் இருளாஞ்சி தெரியாமல் இரு கண்களை மறைக்க ஆண்டவனார் திருக்கண்களை மறைத்த உடனே அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமா இருக்கு எங்க பார்த்தாலும் இருட்டு தான்
ஒரே இருட்டு. இருட்டா இருந்தா இருட்டுக்குள்ள என்ன வேலையும் பார்க்க முடியுமா? முடியாது முடியாது. இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம். என்ன வேலை பார்க்கலாம்? நல்ல இருட்டா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம். சொல்லு சொல்லு. நல்ல தூங்கலாம். நல்லா தூங்கலாமா? ஆமா. தூங்கணும்னு சொன்னா கூட அதுக்கு காத்தாடி வேணும். ஓ ஃபேன் வேணும். காத்தாடி இல்லாம கண்ணுல உறக்க வருமா? வராது வராது. அது இந்த வேக்காட்டுக்கு சுத்தமா வராது. அடே அப்ப உடம்பு பூரா வேத்து கொட்டுது. எங்க வீட்ல ஒரு கிழவி கிடக்கா. சரி. ஆமா. என்ன செய்வா? எங்க அம்மாவை பெத்தவா. உங்க அம்மா பெத்த கிழவியா? பரவே. சரி. அம்மாவை பெத்த கிழவினா அவ அம்மாவுக்கு அம்மா. ஓ இது அப்ப இன்னும் மண்டைய உதறலியா அவ? நல்லா இருக்கவள நீ அங்க எடுக்க. அவளை ஏன் இவ்வளவு நாளுக்கும் வச்சிருக்கா? நீ அவ தூங்கும்போது ஒரு குழவிக்கல போட்டு தூக்கு உடைச்சிட வேண்டியதானே? ஒன்ன மாதிரி நல்ல புத்தி எனக்கு கிடையாதுல. கேக்கேன். அவன சும்மாவா இருக்கா? காலையில எந்திச்ச உடனே யானத்தை அப்புறம் பறக்கி போட்டு விளைக்கிறதா? தண்ணி அப்புறம் பிடிச்சு கொண்டு ஊத்திடுதா? முத்தத்தை தூத்து கோலம் போட்டு வச்சிருவா. கோழி மரத்துல கோழி அப்புறம் திறந்து விட்டுருதா? சரி. சாயந்தரம் அடைச்சு போட்டுருதா? எவ்வளவு வேலை பார்க்க அவளை போய் கொலைச்சிருதா? அவ நமக்கு பதிலா அவ வேலை பார்க்கும்போது அவளை தொலைக்க கூடாது. கொல்லக்கூடாதுல்ல? இருக்கட்டும். அந்த கிழவி நைட்டு தூங்கும் போது திடீர்னு கரண்ட் போயிட்டுன்னு வை, விடிய விடிய உறங்காம இருந்துட்டு விடிய கால என்ன கூப்பிடுவா. கேட்டீங்க வா, கேட்டீங்க வா. சேர்ல வைக்க காத்தாடி இருந்தா ஒண்ணு கொண்டு வா. எதுக்கு? கிழவி எதுக்கு கேட்க? நைட்டு கரண்ட் போயிட்டு கரண்ட் போனதுல காத்தாடி ஓடல, என் கண்ணே அவிய மாட்டுக்கு. பைலர்ல புடிங்கி போட வேண்டியதானே ரெண்டு கண்ணையும். உன் கண்ணை புடிங்கி அடுப்புல வேக வைக்கணும்னு. அடுப்புல போடாத ரொம்ப லேட் ஆகும். ஏட்டி கண்ணு அவிய மாட்டுக்குன்னா உறக்க வரலங்க. தூக்கம் வர மாட்டேக்கா? சரி. அப்பேற்பட்ட கிழவிக்க கண்ணுல உறக்க வரலன்னா நம்ம எல்லாம் இருக்க முடியுமா? அந்த 120 வயசு கட்டைக்கே தூங்கலன்னா இந்த உடம்புக்கு உறக்க வருமாப்பா? வராது வராது. உலகத்துல கரண்ட் இல்லாம நம்மளால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. இல்ல இல்ல. பெண்ணா பிறந்தவா என்னம்மா விடிய கால எந்திரிச்சு இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் பாரு. சரி. இந்த ஐயாவை காட்டுக்கு வேலைக்கு அனுப்பணும். ஆமா அவரையும் அனுப்பணும்ல. அவ நைட்டே தோசை மாவு வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பா. ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காங்க. ஆமா. ஃப்ரிட்ஜ்ல வச்ச மாவை எடுத்து இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு. என்னது? இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு. என்னப்பா புதுவிதமா இருக்கு? இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு உன் வீட்டுக்காரிக்கு நீ கொடுத்து பாரு. என்ன நடக்கும்? நான் எப்படி இருக்கேன்? அம்மா நீ ரொம்ப ஹெல்த்தா இருக்க. அத மாதிரி ஆச்சி 2 நாள்ல வீங்கிருவா. வீங்கி அவ ஹெல்த்தா இருக்கிறது உனக்கு பிடிக்கல. என்ன? அவ நல்லதுக்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லதுக்கு தான் ஒரு நாளைக்கு ஒரு நாள் கீழே நிக்கலாம் போயிருவா. அப்படியா? நீ 2 நாளைக்கு கொடுத்து தான் பாரு. சரி கொடுத்து பாக்க. இனிமே வீட்ல போய் கொடுத்து பாக்க. இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு அவளுக்கு சட்னி வைப்பா பாரு. எப்படி? தேங்காய் சில்லு போட்டு சார்ல அள்ளி போட்டு, அந்த காலம் அம்மி இருந்துச்சு, நைய அரைச்சி தாளிச்சு ஊத்துனா 2 நாளைக்கும் கெட்டு போவாது, மணக்கும். 8 மணக்கும். அதுக்கு ஒரு 4 இட்லி கூட சாப்பிடலாம். இப்போ எந்த வீட்ல அம்மி இருக்கு? இந்த காலத்துல தான் அம்மியே இல்லையே. வீட்டுக்கு வீடு மம்மி தான் இருக்கு, அம்மி இல்ல. ஆமா அம்மியை தூக்கி என்ன பண்ணாங்க? அம்மியை தூக்கி கொல்லப்புறத்துல பின்னால போட்டிருக்கா. எதுக்கு? துணி துவைக்க. ஓஹோ நல்ல ஜரஜரன்னு இருக்கும். அம்மியில அடிச்சா தான் அழுக்கு போகுமா, அதுக்கு வச்சிருக்கா. சரி போடட்டும். அப்ப இந்த மிக்ஸி சார்ல அள்ளி போட்டு மிக்ஸியில வச்சு சுவிட்ச போடணும்னு அப்பந்தான் கைய கொண்டு வைப்பா. அவன் வைக்கக்கூடிய நேரம் என்னம்மா படக்கட கரண்ட் போயிரும். அவளுக்கு வரும்பாரு கோவம். பேடியில போவான் கரண்ட், கொள்ளையில போவாங்க. இப்ப பாக்க இந்த லைனை உருவிட்டானே, நாசமா போறப்பே உருவிட்டானே. நான் இனிமே எப்போ இவருக்கு சட்னி வச்சு நான் காட்டுக்கு அனுப்பேன். இந்த முண்டக்கண்ணே வராத வரது வருவானே. அவர் எந்த போன்ல நின்னு தொங்கிக்கிட்டு இருக்காரு ஒயர்மேனு. அவர் பீஸா புடிங்கிட்டு எங்க சுத்திக்கிட்டு கிடக்காரோ தெரியல. அவரை நினைச்சு இந்த அம்மா வீட்ல இருந்து ஏசுவா பேசுவா. என்ன செய்ய முடியும்? அவ வைத்தறிச்சல அது. அப்ப கரண்ட் இல்லாமலே நம்மளால ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. உலகமே இருட்டா இருந்தா ஒருபோது வாழவே முடியாது. அப்பந்தான் ஆண்டவனாகிய பகவான் பார்த்தார். என்னையா சொல்றார்? திக்கு முகம் தெரியாமல் திகைத்து வாடும் மக்களுக்கு நமக்கு இருக்கும் இரு கண்கள் மட்டும்தானே இவளுக்கு தெரியும். இந்த பார்வதிக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேணுமே என்று சாமி ஆண்ட வந்தா சிவபெருமான். அவர் உச்சி கண்ணை திறப்பார், சாமி உலகில் ஒளி கொடுப்பார். அவர் உச்சி கண்ணை திறந்த போது இந்த உலகம் எல்லாம் ஒளியாச்சு. அவர் நெற்றி கண்ணை திறந்த போது
பொறிகள் பறந்து பறந்து அகில உலகமெல்லாம் ஒளிமயமாக இருக்கு. அந்த அக்கினி பொறியில இருந்து ஆங்கார ஓங்கார வடிவங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சொரூபத்தோடு ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து ஆட வேண்டாம் பாட வேண்டாம் தாய ஆதாளி போட வேண்டாம் எம்மா உச்சி கண்ணதில பிறந்ததாலே அம்மாடி பிறந்ததாலே தாய உச்சி நீ மாகாளி ஏ பிறந்ததாலே உச்சி கண்ணிலே பிறந்ததினாலே உச்சி நீ மாகாளி உன் பெயர் அம்மா. என்று வரம் கொடுத்து அவளை வடக்கு வாசலில் அமர வைத்து ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார் பாருங்க. சரி அந்த அக்கினியுடைய வெக்கையை தாங்க முடியாம சிவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தனலாகி பகவானுடைய வேர்வை காட்டாச்சு வெள்ளமா கரை உருண்டு வருகின்றது. கரை உருண்டு ஓடுது. ஏன்னா அது கடவுளுடைய வேர்வையை பாருங்க. காட்டாச்சு வெள்ளமா கரை உருண்டு வரும்போது உலகத்துக்கு போனா இந்த உலகமே அழிந்து போகுமே, மனுக்கள் தாங்க மாட்டார்கள். அப்படி என்று சொல்லி என் ஆண்டவனாகிய சிவபெருமான் என்னையா பண்றார்? தன் 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து ஒரு முடியை எடுத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவனுடைய திருச்சடையை ஒரு கரையாக வளைத்தார். அப்படி வளைத்தார் பாத்துக்கோ. அதற்கு பேருதான் கடல் கரை. யாரு நம்ம கீழ விட்டு சித்தப்பா மாவன் கடற்கரையா? உங்க சின்னியா இல்ல, உன் சின்னியா தான் உன் குடியை கெடுத்துட்டாரு. சின்னியா தான் இருந்து என்னைய கெடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் பேரை சொன்னா ஊருக்குள்ள கடையில மூக்குப்படி கூட தரமாட்டான். கொடுக்க மாட்டாங்க. அவர் அவளை யோக்கியமா இருந்திருக்காரு. ஆமா, கடை வாங்குற கடனை படக்குன்னு கொடுத்துருவாரு பாத்துக்கோ. பரவே அந்த கடற்கரை இல்லப்பா, இது கடல் கரை. ஓகோ, கடல் கரை. சிவபெருமானுடைய திருச்சடையவே கடல் கரையாக்கி அந்த பகவானுடைய வேர்வையவே 10 கடலாகவே படைத்தார். 10 கடலுக்கும் பக்குவமாய் பேர் நாமத்தை கொடுத்தார். என்னம்மா பேர் கொடுத்தார்? சாமி உங்க சம்பா தீவு கப்பா, உங்க சம்பா தீவு கப்பா, ஒன்றாம் கடல் ஒரு கடலா, இரண்டாம் கடல் கருங்கடலா, மூணாம் கடல் மோர்கடலா, நாலாம் கடல் நல்ல தண்ணீர், ஐந்தாம் கடல் அலைகடலா, ஆறாம் கடல் ஆழக்கடல், ஏழாம் கடல் எண்ணெய் கடல்,
வர்ணம் பாறை பளிங்கு வர்ணம் பாறையிலே படர்ந்த ஆலமரத்தடியிலே காற்றடித்து மணல் பரப்பி கரையான் புத்து வளர்ந்திருக்கு ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளை புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? ஆதி சென்னாகங்கருணா சென்னாகங்கருணா கண்ணாடி விரிசுக எல்லாத்துக்கும் ராஜாராணி எல்லாத்துக்கும் ராஜாராணி எந்த நாகராஜ நாககாலி வீணையும் நாதம் போல பூவும் மனமும் போல நகமும் சதையும் போலவே நலமோடு வாழ்ந்து வருகிறார்கள். ஆண் பெண்ணை மதிக்கணும், பெண் ஆணை மதிக்கணும். பொம்பளை சொல்லி கேட்கவா அப்படின்னு ஒரு ஆம்பளை நினைக்க கூடாது. பெண்ணா பிறந்தவளா இருந்தாலும் 5க்கு 2வது அவ சொல்லை கேட்டு நடக்கணும். பெண்ணா பிறந்தவளும் குடியார மட்டும் இவன் பேச கேட்கவா, விடிஞ்சா ஒண்ணு பேசுவான், விடியாக்கால ஒண்ணு பேசுவான் அப்படின்னு நினைக்க கூடாது. அவர் சொல்லுவதில் ஏதாவது 5க்கு 2வது கேட்டு நடக்கணும். அப்படி இருந்தா தான் குடும்பத்துல சண்டை சச்சரவு வராது. வீட்டுக்காரி சொன்ன சொல்லலாம் கேப்பேன் பாத்துக்கோ. எந்த சொல்ல கேப்பேங்க? எத்தான் சாப்பிடுங்கன்னு சொல்லுவா, நல்லா சாப்பிடுவேன், அழகா சாப்பிடுவேன். இந்த ஒரு சொல்லத்தான் கேப்பேன். ஏன் வீட்டுக்காரி தின்னி பண்டாரம். ஆமா ஆமா, ஏன் வீட்டுக்காரி இப்ப வர வர ஏன் சொல்ல கேட்க மாட்டேங்கா? ஓன் சொல்ல கேட்க மாட்டேங்காளா? ஆமா, அவன் தான் ஏன் சொல்ல கேட்டுக்கிட்டு இருக்காளா, அப்புறம் எப்படி ஓன் சொல்ல கேப்பா? கரெக்ட். என் தம்பி சொன்னாமன்னா யாரு? என் தம்பி. ஆமா, அவன் சொன்னாலும் சரிங்க, சரிதானே. நான் எதை சொன்னாலும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அதானே. நீங்க பேசி நிப்பாட்டுங்க, உங்க தம்பி சொல்லட்டும். அதான் தம்பி சொன்னா பாக்கட்டும். அவர் கொஞ்சம் படிச்சவரு, நீ கொஞ்சம் படிக்கல. ஆமா, அதனால அவ அப்படி நினைக்க. ஆரம்பத்துல கேட்டா இப்ப வயசு நமக்கும் 67 வயசு ஆகி போச்சு. உனக்கும் 67 ஆகுதா? பரவாயில்லையே. என் தம்பி 40 வயசு ஆகுது. சரி, அவன் சொல்ல கேட்க என்னன்னு தெரியல. அவன் திடுமாடு மாதிரி இருக்கான், அவன் சொல்ல கேட்க. ஆமா, நீ ஓடா தேஞ்சி போய் கிடக்க பிறகு என்னைக்கு வாங்க சொல்ல கேப்பா? நான் உழைச்சி ஓடா தேஞ்சி போற, அது ஒரு பக்கம். நீ குடும்பத்துல மூத்தவன், மாசத்துக்கு 27 நாள் தாய் கூட வில்லடிக்க வந்துருந்தேன். சரி, அவன் என்ன செய்வா? அதான தம்பி தானே பக்கத்துல இருக்கான். அவசரத்துக்கு அரிசி வாங்கணும்னா, சரி, பருப்பு வாங்கணும்னா, என்ன தண்ணி வாங்கணும்னா என் தம்பி தான் வாங்கி போடுதான். குடும்பத்தை பார்க்கதான் அவன் பார்க்க. இப்ப குடும்பத்தை அவன் தான் கவனிச்சிட்டு இருக்கான். அப்ப அவன் சொல்ல தானே கேப்பா? கேப்பா பிறகு நம்ம சொல்ல கேப்பாளா? கேட்க மாட்டான். நல்லா கேட்டா நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம் அப்படித்தானே இருக்கணும். ஆமா, ஆனா நாகராஜனும் நாகக்கண்ணியும் அப்படி கிடையாது. ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு என்றைக்கும் ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். நாகம்னு சொன்னா நம்ம பூலகத்துல பாக்குறோம் பாருங்க, அந்த மாதிரி நாகம் கிடையாது. தலை மட்டும்தான் அவங்களுக்கு மனித தலை. கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் அவர்களுக்கு நாக வடிவம். அப்போ இப்பேற்பட்ட தெய்வ அம்சங்களாகவே இரு பேர்களுமே வாழ்ந்து வருகிறார்கள். அவன் ஒரு பாக்கெட் கடலையை வாங்கி 9 பேர் பங்கு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காவோ. அதுல நீ 10ஆவதா கேட்க? பாரு, நீ பச்சை கல்லைய திங்காத, இப்படியா கால எண்ணிக்கிற வச்சுக்கிறோம்.
யாருக்கனே பக்கத்துல இருக்க முடியல. திங்கிறதுக்கு முன்னே வயித்தால போவாங்கனே. பிறகு என்னப்பா பண்ணுவான் நம்மள? அதாவது கடலை வந்து எண்ணெய் மொக்கு பாத்தீங்களா? அதனால வயித்தால வேற உமக்கு வர ஒத்துக்கிடாது. ஏற்கனவே உனக்கு சுகர் இருக்கு பாத்துக்கோ. ஆமா. இப்போ கடலை நல்லா இல்லன்னு நினைக்க அதனால பின்னால கொடுத்துட்டாரு. இல்லைன்னா கொடுக்க மாட்டாரு. நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு பயம் பாத்துக்கோ. பரவாயில்ல. அந்த பயம் இருக்கிறது வரைக்கும் நீ ஒண்ணுமே செய்யாது உன்னைய. சரி. அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் மனித தலையோடும் நாக உடலோடும் சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள். தெய்வாம்சங்களாகவே வாழ்ந்து வருகின்ற போது என் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இறைவனுடைய அருளால எப்பேற்பட்ட செல்வாக்கோடு இருக்கிறார்கள். எப்படி அம்மா இருக்கிறாங்க? அவருக்கு மண் இருக்கு, மண்ணால பொண்ணு இருக்கு, அங்கே பொருளால ஆடு இருக்கு, அங்கே மாடு இருக்கு. அவருக்கு அடுக்கு மத்த ஐயா வீடு குதிரை கட்டும் தாழ்வடம் கொட்டாரல் சாவடி பந்தடுக்கு மாளிகை அவருக்கு பந்தடி மேடைகள். ஆமா, பந்தடிக்கு மேடைகள். 7ஆம் படித்தளத்துல இருந்தா எந்திரிக்கவே மனசு வராதாம் ஐயா. ஏன் எந்திரிக்க மனசு வராது? அந்த அரண்மனையில உட்கார்ந்தா ஏசியில உட்கார்ந்த மாதிரி இருக்குமா. யாம்னு சொன்னா அந்த சரியான காத்து வந்து அந்த இடத்துல விழும் பாத்துக்கோ. அந்த கல் மண்டபத்துல காத்து அடிக்கும் போது, அந்த இயற்கை காத்து விழும்போது அந்த 7ஆம் படித்தளம் அதான் எழுந்தறியா மண்டபம். எப்ப எந்திரிக்கிறதுக்கு மனசு வராது பாத்துக்கோ. ஆமா, இப்பேற்பட்ட மண்மனை பொன் பொருளோடு இரு பேர்களுமே இணை பிரியாமல் வாழ்ந்து வருகிறார்கள். எத்தனைதான் ஒரு மனிதனுக்கு செல்வங்கள் எல்லாம் நிறைந்திருந்தாலும் செல்வத்திலேயே சிறந்த செல்வம் என்ன செல்வம்? செல்வத்துல சிறந்த செல்வம் வந்து பொண்டாட்டி செல்வம்.
பொண்டாட்டி செல்வமா? ஆமா. ஏன் எதனால அப்படி? பொண்டாட்டி கட்டிய மனைவினி ஒருத்தி இருந்தான்னா காலையில எழுந்தோடனே காய் போட்டு கொடுப்பா. நீ எப்ப பார்த்தாலும் இந்த காலையில இருந்து நான் இரவு வரைக்கும் சாப்பாட்டுல தான் இருக்க. என்ன செய்ய முடியும்? சாப்பிடலன்னு வச்சுக்கோ, மனித வாழ்க்கையா இருக்குமா? ஆகுமா? அந்த நேரத்துக்கு நேரம் பணியாத்தி நம்மளுக்கு வேண்டிக்கக்கூடிய வசதியை செய்யணும்னு சொன்னா அந்த கட்டின மனைவியால தான் முடியும். பெண்ணா பிறந்தாலும் சாதாரண நினைக்க கூடாது. நீ சமையல் பிள்ளையா தான் வச்சிருக்கேன்னு பாக்க. அப்படி இல்ல, பெண்ணா பிறந்தவங்களும் சாதாரண நினைக்க கூடாது. சரி, அளவோடு அள்ளி போட்டு ஆக்கவும் அவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஆக்கின சாதத்தை யார் யாருக்கு எவ்வளவு பதமாறணும், சரி எப்படி படைக்கணும். ஆமா, மூத்த பிள்ளை எவ்வளவு சாப்பிடுவான், சரிதான், இளைய பிள்ளை எவ்வளவு சாப்பிடுவான், சரி நம்ம வீட்டுக்காரருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு பெண்ணா பிறந்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த பெண்ணா பிறந்தவ தான் அந்த கணக்குப்படி எவ்வளவு கொடுக்கணுங்கிறது தெரியும். பாத்துக்கோ, கரெக்டா பரிமாறுவா. சரிதான், நமக்கு என்ன தெரியும்? காட்டாம்பளைக்கு நமக்கு 10 ரூபாய்க்கு உழைச்சவனா 8 ரூபாயை கொண்டு கொடுப்போம். அதோட வேட்டியை உறிஞ்சி தலையில கட்டிட்டு வெளியில வந்துருவோம். நம்ம பாட்டுல போயிருவோம். ஆமா, குடும்பத்தை ஒழுங்கா நடத்தணும்னா அந்த பெண்ணா பிறந்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த 8 ரூபாய் 10 ரூபாயை கொண்டு கொடுத்தோம்னா அதுல 8 ரூபாயை செலவு செஞ்சுட்டு ஆமா 2 ரூபாயை மிச்சம் வைக்கணும்னா அந்த பெண்ணா பிறந்தவங்களுக்கு தான் தெரியும். பாத்துக்கோ, அவளுக்கு தான் தெரியும். நமக்கு 1000 வந்தாலும் ஊதாரித்தனமா செலவு பண்ணிடுவோம். ஆனா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. இந்த விவரம் தெரியாம என் தம்பி தண்ணியை போட்டு என் தங்க குழந்தையால அடிக்கான். ஏன் அவன் அடிக்கிறது வரைக்கும் நீ பாத்துட்டு இருந்த? நான் பாத்துட்டு இருக்க மாட்டேன். நான் வீட்டுல எல்லாம் வந்து அடிக்கான். சரி, அப்ப அடிக்கலாமா? பொண்டாட்டி கட்டி பண்ணி அடிக்கலாமா? அடிக்கப்படாது. உனக்கெல்லாம் கூறு கிடையாது. இனிமேல் அடிக்க மாட்டேன். ஏ தாத்தா, என்ன செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம்ங்க? பொண்டாட்டிக்கு இவ்வளவு கதை பேசுதே. ஆமா, பொண்டாட்டி செல்வம் தானே. ஆனா அதை விடவும் சிறந்த செல்வம் ஒன்னு இருக்கு. அது என்ன செல்வம்? சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என்ன சொத்து? கொழுந்தியா சொத்து. பாத்தியா என்ன இப்பதான் வீட்டுக்காரி என்ன இப்ப கொழுந்தியா வேணுமுங்க? அதாவது கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காத, சரி கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு கட்டாதன்னு இருக்கான். அது ஏன் கொழுந்தியா இல்லாத வீட்டுல பெண் கட்டாதான்னு சொல்லியிருக்கான்? என்ன காரணம்னா என்ன நம்ம வீட்டுக்காரிக்கு சரி எப்போதும் ஒண்ணு போல இருக்க மாட்டா. பெண்ணா பிறந்தவா இருக்காது. பெண்ணா பிறந்தவளுக்கும் ஆணா பிறந்த ஆம்பளை மானிட மக்களுக்கு எப்போ எது நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு காய்ச்சல் மண்டியடி வரலாம். ஒரு 4 நாளைக்கு உடம்பு சௌரியம் இல்லாம போகலாம். அவ படுத்துக்கிட்டான்னு சொன்னா கொழுந்தியா இருந்தான்னா வந்து சோத்த கறியை பொங்கி கொடுத்துட்டு வேண்டியதா நீ உழைக்க துணியை கிட்டே துவச்சி போட்டு போவா. அவ கொழுந்தியா இல்லைன்னா கிடைக்குமா? செய்ய முடியுமா? அடுத்த ஆள் போய் நம்ம கூப்பிட முடியுமா? பாப்பாளா பார்த்தா தான் நம்மளை கொண்டு அப்பிடுவாள. அதான் சாவ போற நாளையில உனக்கு சைஸ் கப்பல். இந்த வயசுக்கு பிறகு போற நாளையில சைஸ் கப்பல் தேவைன்னு நினைக்காத. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பாத்துக்கோ, என்ன காரணம்? இப்ப ஆணா பிறந்த ஆம்பளை 80 வயசு ஆனாலும் சரி சரி அவனுக்கு இந்த ஆசை விட்டு போவாது. அப்படியா? கட்டையில கிடக்கிறது வரைக்கும் அவனுக்கு எந்த ஆசையும் விடாது. பெண்களை பாத்துக்கோ, என்ன ஒரு 60 வயசு 70 வயசு ஆயிடுதுன்னு சொன்னா அப்படின்னா இந்த பல்லு எல்லாம் கீழே விழுந்துரும். அவங்க ரோட்ல வரும்போது பார்த்தேன்னு சொன்னா கையில ஒரு ஊன்றுகோல் வச்சிருப்பாங்க. அவங்க எப்படி வருவாங்க தெரியுமா? எப்படி என்னாச்சு? மண்ட கழுத்து பலமில்ல ஆடுது. அப்படி அது நரம்பு தளச்சா வயசாகி போகும். பலமில்லன்னு சொல்லலப்பா, நான் அத்தனையும் ஆண்டு அனுபவிச்சது போதும் ஐயா. உனக்கு வாக்கப்பட்டு ஆண்டு அனுபவிச்சது போதும். இனிமே எனக்கு ஒண்ணும் வேண்டாம். வேண்டாம் சாமி அப்படின்னு இப்படி தலையாட்டுவா. பாத்துக்கோ, ஆளை விட்டா போதும்னு தலையாட்டுதா. இந்த ஆணா பிறந்த ஆம்பளை 100 வயசு 120 வயசு ஆனாலும் கம்ப ஊனிக்கிட்டு வெளியில வந்தாருன்னு வச்சுக்கோ. சரி, என்ன தலை இப்படி ஆட்டுதான்? என்ன கிழவன் வயசாயிட்டுன்னு நினைக்கியா? சாதாரண நினைக்காத. இன்னும் ஆளக்கூடிய தெம்பு இருக்குடா கிழவனுக்கு. இன்னும் ஆசை விட்டு போவல. ஆமா, கொண்டா கொண்டா கொண்டான்னு இப்படி தலையாட்டுவாரு. அப்படி ஆட்டுவாரு. அம்மா அதானே கெட்டு கிடக்க கட்டில 8 கோட்டை சிறுப்பானி. ஆமா, அதே மாதிரி ஒரு கிழவன் கட்டில படுத்து கிடக்காமனு வச்சுக்கோ. சரி, பேரப்புள்ள வெளியில இருப்பாரு, வெளியூர்ல இருப்பாரு. பேத்தியா வெளியில இருப்பாரு. பேரப்புள்ள வந்து யா தாத்தா, ஆமா நீர் இப்படி இருக்கிற தாத்தா, ஆமா அப்படின்னு சொன்னா நீ யாருல அப்படி கேப்பா. நான் தான் சுரேஷ் தாத்தா. அப்படியா? சுரேஷா எப்படா வந்த? பா 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 அப்படின்றாரு. சரி, பேத்தி வந்தான்னு வச்சுக்கோ. என்ன செய்வார்? இது யாரு நீ? தாத்தா உங்க பேத்தி. ஆமா, முத்துதான். அப்பா கிழவன் இருந்து மேலே தவங்க. அப்போ இந்த உலகத்துல இப்படி எல்லாம் இருக்கும்போது சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து நீ குழந்தையா சொத்துன்னு சொல்லுகிற. அப்படின்னு சொல்லுத. அதை காட்டிலும் சிறந்த சொத்து ஒண்ணு இருக்கு. அது என்ன சொத்து? செல்வத்திலே சிறந்த செல்வம், சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து. பெரிய சொத்து. கனியிலே சிறந்த கனி. கனி அதுதான் பிள்ளை கனி என்பார்கள். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாத நாகராஜனும் நாகக்கன்னியும் 6 வருடங்களாக ஏண்டும் குழந்தை இல்லாமல் தன் கணவனிடத்திலே என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? சாமி என்கணவா ராஜமான், என்கணவா ராஜமான், எனக்கு வைத்த பிராணனா
இல்லை 40 வயதாச்சு நாடாள பிள்ளை இல்லை 50 வயதாச்சு 50 வயதாச்சு ஒரு ஆணும் இல்லை இன்னும் இல்லை மாநிலத்தார் வர மாட்டார் குழந்தை இல்லா வாசலுக்கு குடும்பத்தார் வரவே மாட்டார் வட்டிலில சாதம் போட்டா மாறி உன்ன பிள்ளை இல்ல இலையில சாதம் போட்டா எடுத்து உன்ன மதல இல்ல உப்பாவில சாதம் போட்டால் உப்பாவில சாதம் போட்டா நான் கூடி உன்ன இல்ல வட்டிலே சாதம் போட்டா வாரி உன்ன பிள்ளை இல்ல குழந்தை இல்ல மன்னா நான் இலையிலே சாதம் போட்டா எடுத்து உன்ன மதல இல்ல பிள்ளை இல்லை கும்பாவிலே சாதம் போட்டா என் கூடி உன்ன குழந்தை இல்லையே மன்னா குழந்தை இல்லையே மன்னா பிள்ளை இல்லா சாதம் எனக்கு புழுவா தோணுது அத எதுக்கு புழு போல தெரிஞ்சிருக்கு மதல இல்லா சாதம் எனக்கு மறந்தா தோணுதே மன்னா குழந்தை இல்லா சாதம் தாய்மார்களுக்கு குப்பையா தோணுமா எதனால குப்பையா தோணி இருக்கு அந்த காலம் என்னம்மா விடிந்தாலும் அடைந்தாலும் காடுகரைக்கு வேலைக்கு போவது வழக்கம் அந்த காலத்துல காடுகரை வேலை தானமா பெரிய வேலை அப்ப காடுகரைக்கு வேலைக்கு போனான்னா போகும்போது இரவு நேரம் தூங்குவதற்கு முன்னால சரி நல்ல ஒரு பிடி சோளத்தை ஊற போட்டிருப்பா அது நாட்டு சோளத்தை எடுத்து 4 பிடிய போட்டிருப்பா பாத்துக்கோ நாட்டு சோளத்தை ஊற போட்டு விடியா காலம் நல்ல புளிச்ச சோளத்தை சரி 4-5 மணிக்கு எந்திரிச்சிருவா பாத்துக்கோ உங்க கிளவி எந்திரிச்சிருவா 4 மணிக்கு எழுந்திருச்சு மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்து உலக்கு போட்டு அந்த சோளத்தை இடிப்பாங்க உங்க மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்து உலக்க போட்டு இடிச்சிருக்காங்க மாத்து உலக்க போட்டு அந்த சோளத்தை இடிச்சு நல்ல துருன்னு வேக வைப்பா அடே அப்பப்பப்பப்பா அந்த சோளத்தை வேக வச்சானா நல்லா மணக்கும் பாத்துக்கோ ஏப்பா நல்லா மணக்கும் அது கொஞ்ச நேரம் கழிச்ச ஒண்ணு பார்த்தனா அந்த சோறுல மேல ஒரு ஆடை இருக்கும் பாத்துக்கோ சரி அதை எடுத்து 2 எள்ளுப்படியை போட்டு சாப்பிட்டா என்ன ஒரு அந்த காலத்துல மாமியாலும் மருமகளும் ஒத்துமையா இருந்திருக்கா சரி மாத்து உலக்க போட்டு ஆளுக்கு ஒரு உலக்க வச்சு இடிச்சிருக்கா இந்த காலத்துல மாமியா மருமட்ட உலக்க கொடுக்க முடியுமா மண்டையில போட்டு கொன்னு விடுவா ஆளுக்கு ஒரு அடிச்சு மண்டையை நொறுக்கிடுவா ஏ கிளவி நீ வீட்டு ஒட்டு தண்ணியில உட்கார்ந்து மூணு இருக்க காலையில 3 மணிக்கு நான் எந்திரிச்சுக்கிட்டு மவள நீ உன்னை மண்டையை உடைக்கல அதானே அப்படின்னு தூங்கும் போது உலக்கை கொண்டே போட்டுருவா நிம்மதியா நீ உறங்க விடுதியா ஒரு வேலை செய்ய விடுதியா காலம் 6 மணிக்கே எந்திரி எந்திரின்னா எனக்குன்னு ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு நான் 8:30 மணிக்கு தான் எந்திப்பேன் இவளுக்கு என்ன வயசாகி போச்சு இவளுக்கு தூக்கம் வராது கிளவிக்கு எந்திரிச்சிருவா அது சின்ன பிள்ளை தூக்கத்துல தூங்கிக்கிட்டு இருக்கும் ஆமா இவளுக்கு வேலையும் கிடையாது சோழியும் கிடையாது மருமக எவ்வளவு வேலை சொல்லி பார்க்க வேண்டியிருக்கு அடுத்த சொல்லிப்பா பிள்ளைகளை எவ்வளவு பிள்ளைகளை பார்க்க வேண்டியிருக்கு எவ்வளவு வரவு சொல்ல பார்க்க வேண்டியிருக்கு ஆமா குழந்தைகளை பார்க்கணும் கட்டின கணவனுக்கு சோறாக்கி கொடுக்கணும் அந்த காலம் மாமியாளுக்கு பயந்து மருமக நடந்தா அந்த காலத்துல மாமியா எதுவும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லி பட்டு பணிந்து வேலை பார்த்தாங்க மாமியாளுக்கு பயந்து நடக்கான்னா ஒரு சின்ன காரியத்திலே சிறிய தவறு வந்து விட்டாலும் பெத்தவங்கள தான் ஏசுவாங்களாம் பிள்ளை என்னமா வளர்த்திருக்கா அப்படின்னு உடனே அங்க போன் போட்டு சொல்லுவா சரிதான் உன் பிள்ளையாவா வளர்த்து
பாத்துருக்க நீ இப்போ பிள்ளைய வளர்த்த லட்சணத்தை பார்த்தா உள்ள 9 மணிக்கு எந்திக்க அப்படிம்பா. அதுக்காகவே பயந்து பயந்து அந்த காலம் மருமகா நடப்பாளாம். ஆனா இப்போ என்னன்னா மருமகளுக்கு பயந்து தான் இந்த மாமியா நடக்க வேண்டி இருக்கு. என்ன செய்ய முடியும்? உள்ளட்ட 2 வார்த்தையை பேசிட்டோம்னா ஏதாவது நம்மள தூங்கும் போது குழவிகளை தூக்கி போட்டு கொண்டாலும் கொண்டுருவாள. அது கூட பரவாயில்ல, நம்ம மகன்கிட்ட என்னத்தையும் சொல்லி ஒருவா கஞ்சி தர விடாம பண்ணிடுவாளோ. அது ஒரு நல்லது போலது வாங்கி தர விட மாட்டாளே அப்படின்னு நினைச்சு இப்ப பயப்பட வேண்டி இருக்கு. என்ன செய்ய முடியும்? பெண்களுக்கு அந்த தாய்மார்களுக்கு கொஞ்சம் பணிந்து தான் போக வேண்டி இருக்கு. ஆனா அப்போ அப்படி கிடையாது பாத்தியா? மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாட்டு விளக்க போட்டு இடிச்சு ஏப்பா 2 பேரும் சேர்ந்து குத்துனான்னு சொன்னா 7 தெருவுக்கு அங்க சத்தம் கேட்கும் பாத்துக்கோ. ஏப்பா டம்மு டம்மு டம்முன்னு விடும். அப்படி கேட்காது. அப்போ இடிச்ச சோளத்தை நல்லா வேக வச்சு இறக்குவா. சரி. அந்த சோளத்துக்கு கூட்டு என்னதுங்க? என்ன கூட்டு? மொரக்கருவாடு. அடே அப்பா எவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். அந்த மொரக்கருவாடு அந்த கங்கல்ல 2 பெரட்டு பெரட்டி இங்க ஒரு பெரட்டு எடுத்து சுட்டு எடுத்து வாழை இலையில வச்சு சரி அந்த சோள கஞ்சியவும் மொரக்கருவாடை எடுத்து வைப்பார். பெட்டியில சின்ன களவத்தி ஒண்ணு தூக்கி போட்டு சரி தலைக்கு வைக்க ஒரு சின்ன துண்டு. ஆமா ஆமா தலைக்கு. ஆமா சிம்மாடா துண்டையை வச்சு சிம்மாடு கட்டி இந்த பெட்டியை தூக்கி வச்சான்னா பெட்டியை பிடிக்கவே மாட்டான், அப்படியே நடந்து போவா. அந்த அளவுக்கு அந்த தாய் குலங்கள் வந்து அப்படி சிம்மாடு சுத்தி நடந்து வந்திருக்கா. அந்த அளவுக்கு அந்த காலம் தொம்பா இருந்திருக்காங்க. முடியும் அப்படி வளர்ந்திருக்கு. அது சிம்மாடு மாதிரி இருக்கும் பாத்துக்கோ. பிறவே அப்ப பெட்டியை கொண்டு கொண்டு காடு கரைக்கு போகும்போது என்னம்மா சும்மாவா போவா? ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோட காட்டுக்கு போவா. அது என்ன ஏந்தும் பிள்ளைனா என்ன இடுக்கும் பிள்ளைனா என்ன? ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளைனா என்னம்மா அவ இடுப்புல 2 வயசு பிள்ளை இருந்தா வயத்துல 6 மாத கர்ப்பம் இருக்குமா. பிள்ளைக்கு லீவே இல்லப்பா. அப்ப ஏண்டும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோட காட்டுக்கு போகும்போது ஆலமரத்து விழுதுல இந்த 2 வயசு பிள்ளைய உறங்க வைப்பா. தொட்டில கட்டி போட்டு தூங்க வச்சிருவா. மத்தியான வேலையை முடிப்பா. என்ன 1 மணி 2 மணிக்கு சாப்பிட வருவா. சாப்பிட வரும்போது பிள்ளையும் கண் முழித்து வயிறு பசியில அழுதுகிட்டு இருப்பா. சத்தம் கொடுக்கும் பாத்துக்கோ. உடனே பிள்ளைய தூக்கி முன்னால வச்சு அந்த தூக்கு பாத்திரத்துல இருக்கக்கூடிய சோள கஞ்சி இந்த அம்மா குடிப்பா. சரி தூக்கு பாத்திரத்து மூடியில அந்த பிள்ளைக்கு சோள கஞ்சி ஊத்தி ஒரு கையில சோள கஞ்சி சரி ஒரு கையில மொர கருவாடு. ஆமா ஒரு கருவாடு. பிள்ளைய பாத்தியோ எப்படி இருப்பான்? சவல புள்ள பாரு பிட்டி தேஞ்சி சரி வயிறு முன்னால கத்து கத்துன்னு கொட்டாம்பட்டி கணக்கா இருக்கும். பிட்டி தேஞ்சி இருக்காது, பெரவாசல் தேஞ்சி போய் இருக்கும். வயிறு மாத்திரம் கொட்டாம்பட்டி. சவல புள்ள அப்படிதானே நாச்சி இருக்கும். தலை முடி வெட்டி இருக்க மாட்டா. அந்த கால வருஷத்துக்கு ஒரு மொட்டை மாரியம்மாளுக்கு. சரிதான வீடாயா இவனுக்கு 50 ரூபா 60 ரூபா கொடுக்கணும். மே சட்டை கிடையாது, ஒரே ஒரு டவுசர் போன்றப்ப அதுல 24 ஓட்டை இருக்கும். அந்த 24 ஓட்டை டவுசர் கிடைக்கவே பெரிய பாடா இருந்தது. அதுல சிப்பும் இருக்காது, பொக்கியும் இருக்காது, பட்டனும் இருக்காது, அண்ணா கைத்துல சொருவி போட்டிருப்பான். இருந்தாமனா எப்படி இருப்பான் அந்த புள்ள? எப்படி இப்படி காலை விரிச்சுக்கிட்டு தான் இருப்பான் பாத்துக்கோ. சம்பளம் போட்டு இருக்க தெரியாது. பெரவாசல் இருந்தா தானப்பா இருப்பான். அப்போ இந்த புள்ள தலைமுடி வெட்டி இருக்க மாட்டான், சட்டை போட்டிருக்க மாட்டான், டவுசர் மட்டும் தான் போட்டிருப்பான். சரி முன்னால மூக்கு 11 வடியும். நல்ல பருத்தி கோஷ மாதிரி வடிக்கும் கிடையாது. பச்சை பச்சேன்னு இவ்வளவு வரவுசல கிடையாது, நாகரிகம் கிடையாது. இல்ல 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 இப்ப வந்து நாகரிகம் பெருத்து போச்சு. இப்ப முடி வெட்டுறதுக்கு தனியா இருக்கு, நகை வெட்டுவதுக்கு தனியா இருக்கு, முகத்துக்கு தனியா இருக்கு. அப்ப அதெல்லாம் இல்ல பாருங்க. எனக்கெல்லாம் 11 வயசுல தான் நான் டவுசரே போட்டேன். சரி அது வரைக்கும் சும்மா தான் அரைஞ்சேன். அது ஒரு பைத்தியார காலம். நீ அப்பதானே பிறந்த. இப்போ வந்து யாரும் பிறந்த உடனே தாத்தாவும் பாட்டியும் சட்டி எடுத்து போறாவோ ரோட்ல. இப்ப காலம் அப்படி இருக்கு. இப்போ வந்து தாத்தா பேரன் பிறந்த உடனே பேரன் பார்த்து சட்டி டவுசர் சட்டை எடுத்து போறாங்க. ஆமா ஒரு சட்டி எடுத்து ரோட்ல போறான்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்ப அப்படி இல்ல பாத்தியடா. இந்த பிள்ளைக்கு ஒரு கையில சோள கஞ்சியும் ஒரு கையில மொரக்கருவாடையும் கொடுத்தா இந்த பிள்ளை சாப்பிடுவான் பாரு. அடே அப்பா. சோள கஞ்சி ஒரு குடி, மொரக்கருவாடை ஒரு கடி, முன்னால வடித மூக்க ஒரு உரி. என் மாப்பிள்ளை சொல்லி காமிப்பாங்க. ஆமா அந்த பிள்ளை குழந்தைகள் சாப்பிட்டுன்னு சொன்னா அப்படிதான் சாப்பிடும் பாத்துக்கோ. எப்படி சாப்பிடுவாங்க? இந்த சோள காடிய ஒரு குடி இடது கையில இருக்கக்கூடிய கருவாடை ஒரு கடி, ஒரு கடி. மூக்கு வடியும் பாத்தியா? ஆமா. இந்த முறை கருவாடை கடிக்கும் போது யாருக்குள்ள அதுல கொஞ்சம் உப்பு சேர்ந்திருக்கும். அந்த மூக்குல பட்ட உடனே இங்க பாரு உப்பு. உப்பு கருவாட்டுக்கும் ஊள மூக்குக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவன் உறிஞ்சு சாப்பிடுவான் பாரு. அம்மா சொல்லுவா, என்ன பெத்த ஐயா? அதிகாரி பெத்த நான் பெத்த தங்கம், என் புருஷன் பெத்த புள்ள. என் புள்ள சாப்பிடுத அழக பார்த்தா
என் கண்ணே பற்றும் போல இருக்க. என்ன ஒரு அழகடா ஐயா. அப்படின்னு பிள்ளைய தூக்கி மடியில வச்சு கொஞ்சி விளையாடி 2 பேரும் சாப்பிடுவாங்க. சரி, அதுதான் சொல்லுவாங்க. என்ன? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சும்பாங்க. எவ்வளவுதான் பிள்ளை அசிங்கமா இருந்தாலும் பெற்றவளுக்கு அது தெய்வமா தான் தெரியும். ஆனா அதே மாதிரி பக்கத்துல பிள்ளை இல்லாதவளும் வந்திருப்பா. அந்த அம்மா என்னைவா நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தா நம்ம பார்த்து ரசிக்கலாமே அப்படின்னு கொண்டு வந்த சாதத்தை குப்பையா நினைச்சு வாய்க்கால தட்டிட்டு 2 கையை தண்ணி அள்ளி குடிப்பா. தன்னை போல புலம்பிக்கிட்டே போவா. அதைத்தான் இந்த நாகக்கண்ணி சொன்னா. பிள்ளை இல்லா சாதம் எனக்கு புழுவா தோணுது, மதலை இல்லா சாதம் எனக்கு மருந்தா தோணுது, குழந்தை இல்லா சாதம் எனக்கு குப்பையா தோணுது. மன்னா சாமி எங்கனவா ராஜமா, எங்கனவா ராஜமா, எனக்கு வாய்த்த பிராணனா தேவி நாகக்கண்ணி என்ன பாவ நாம செய்தோ இதுவரைக்கும் பிள்ளை இல்லை, ஆவை அடித்தேனோ அறக்கொடுமை செய்தேனோ வைத்தார் அடைக்கல வயிறறிய செய்தேனோ ஓட்ட நாளி மறக்க ஓட்டளந்த தோசை உண்டோ பட்டர நல்ல வீலை பாடரை கலந்தேனோ பிச்சைக்கு நான் வந்த வேரை பின்னே வர சொல்லிட்டேனோ அன்னம் என்று வந்த வேரை அடுத்து வர சொல்லிட்டேனோ தாயுமில்லா பிள்ளைகளே தலையிலட்டு அடித்தேனோ மாதா இல்லா மண்டலை மண்டையில கொட்டிட்டேனோ வட்டிக்கு நான் வட்டி வாங்கி வாங்கி உண்ட தோசை உண்டோ கார வட்டி போட்டல்ல கார வட்டி போட்டல்ல கடை வயிறு நிறைத்தது உண்டோ கன்றுக்கு நான் பாலிடாமல் கறந்து நான் உண்டிட்டேனோ என்ன பாவம் நாம செய்தோ என்ன பாவம் செய்தோ இது வரைக்கும் பிள்ளை இல்லை மன்னா இது வரைக்கும் பிள்ளை இல்லை. சாமி என்ன பாவம் நாம செய்தோ இது வரைக்கும் பிள்ளை இல்லை. என்ன அறத்து பெண்கள் எல்லாம் சாமி 7 பிள்ளை தாயானா தண்டரத்து பெண்கள் எல்லாம் தலைப்பிள்ளை சூலியானா பக்கத்து வீட்டுக்காரி 10 பிள்ளை பெற்றெடுத்தாள். அடுத்த வீட்டுக்காரி அவள் 5 பெற்றெடுத்தாள். குடிக்க கஞ்சி இல்லாத குருணி பிள்ளை பெற்றெடுத்தாள். படுக்க பாய் இல்லாத அவ 10 பிள்ளை பெற்றெடுத்தாள். ஒரு கையில் ஒண்டி காலு நோண்டி கணக்கு பார்த்தாரு பிள்ளை. ஐயா மன்னா படுக்க கூட அவ வீட்டுல நல்ல பாய் கிடையாது. அவளுக்கு கடவுள் 10 குழந்தையை கொடுத்திருக்கிறார். அது ஆண்டவனுடைய செயல். குடிப்பதற்கு நல்ல கூழ் கிடையாது மன்னா. என்னம்மா அவளுக்கு குருணி பிள்ளையை கொடுத்திருக்கிறார் கடவுள். அவ புருஷன் நல்ல உழைப்பாளியா இருப்பான் போலுக்கு கொடுத்திருக்கான். கையும் நொண்டி காலும் நொண்டி அவளுக்கு கணக்கு பார்த்த 6 பிள்ளை இருக்கு. சரி, இறைவன் எனக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்து இன்னமும் ஒரு ஏந்தும் பிள்ளைய கொடுக்கலையே. கொடுத்த ஆண்டவன் இந்த ஒரு செல்வத்தை கொடுக்கலையே. அப்படி என்று கண்ணீரை வடித்து ஆமண்ணே இஞ்சி வச்சா பிஞ்சிராங்கோ இஞ்சி வச்சா பிஞ்சிராங்கோ எரு போட்டா காய் காய் நான் இந்திரனார் உடன் பிறன் இறைச்சி என்று பேருங்க மஞ்ச வச்சா பிஞ்சிராங்கோ மணல் போட்டா காய் காய் மந்திரியும் உடன் பிறன்
நான் தாழ்வாரனே மன்னா கொல்லையில் ஒரு மரம் எனக்கு கொல கொலையா காய்க்கும் மரம் சுவாமி கொல கொலையா காயாமல் என் குலத்திலேயும் தாழ்வாயி போனேன் நான் தாழ்வாரனே மன்னா நான் காய்க்கும் காலத்தில் காய் மாறி போனேன் இப்படி போனேனே சுவாமி பூக்கும் காலத்தில் நான் பூமாறி போனேனே மன்னா போனேனே மன்னா பட்டம் தவறினா நாமளுக்கு தானே நஷ்டம் பட்டத்தோடு மழை பொழியணும் பருவத்தோடு விதைக்கணும் ஆனா இப்ப ஏற்பட்ட காலத்துல பட்டம் தவறினா பனங்கிழங்கும் நாரன்னு சொல்லுவாங்க மன்னா பட்டம் தவறி போச்சுன்னா பனங்கிழங்கு கூட ஒடிச்சு திங்க முடியாது அந்த பனங்கிழங்க கூட புடுங்கினா நாராத்தான் இருக்கும் அப்படி இருக்கும் போது இந்த வயசுலேயே எனக்கு பிள்ளை இல்லையே இனிமே எந்த வயசுல மன்னா எனக்கு பிள்ளை இருக்க போகுது உங்களுக்கு 45 வயசு ஆயிட்டு எனக்கு 43 வயசு ஆயிட்டு பிறகு இந்த வயசுல குழந்தை இருக்கலன்னா இனிமே எந்த வயசுல பிள்ளை இருக்க போகுது நமக்கு பிறக்க போகுது குழந்தை அப்படி என்று சொல்லி நாகராஜன் இடத்திலே கண்ணீரை வடித்தா கவலை கொண்டிருக்கின்றார் இன்னும் என்ன வார்த்தையை சொல்லுகிறாள் தெரியுமா என்ன சொன்னா மன்னவா நான் தானா மலடா நாட்டில் வேறு இல்லையோ எங்கையாளே காராம்பசு வீட்டை சுத்தி வெள்ளை பூனை குப்பையில என் குப்பை கோழி மலையடியில மன்னமேய்ந்து அந்த மயில பாசு மலடா மன்ன மலையதில மேய்ந்துவா மன்னவ கொட்டாரத்தில் மேய்ந்துவா குதிரையுமே மலடா ஈனோ அத கிடாரி எருமா மாடு மலடா ஏலியில மேய்ந்துவா வெள்ளாடு மலடா ஏ மன்னாதி மன்னா மகுட முடி ராஜ மன்னா என்னம்மா நாகக்கல்லி நான் தான் மலடாடு இந்த நாட்டில் வேறு மலடில்லையோ இல்லையோ மன்னா என் கையால் வளர்த்த எங்க ஆறாம்பசு மலடாச்சு மலடா போச்சே மன்னா வீட்டையே சுத்தி வரும் ஒரு வெள்ளை பூனை மலடா போச்சு மலடா இருக்கிறதே மன்னா குப்பையெல்லாம் மேய்ந்து வரும் என் குப்பை கோழி மலடா போச்சு ஆமா மலையிலே மேய்ந்து வரும் ஒரு அழகான மயில பசு மயில பசு கூட மலடாச்சு அந்த மயில பசு கூட ஒரு கன்று போடலையே மன்னா ஒரு குட்டி போடலையே பக்கத்து வீட்டுக்காரி ஒரு தென்னம்பிள்ளை வாங்கி வச்சா நான் வச்சிருக்கேன்னு சொல்லி சரி நானும் ஒரு தென்னம்பிள்ளை வாங்கி வச்சேன் அவளும் ஒரு தென்னம்பிள்ளை வாங்கி வச்சா சரி இருக்கட்டும் அவளும் தண்ணிய ஊத்துனா சரி நானும் தண்ணிய ஊத்துனேன் ரெண்டு பேரும் உரம் வச்சீங்களா அம்மா அதானே கேக்கேன் நல்ல இயற்கை உரமா சரி ஆட்டருவு மாட்டருவு எல்லாம் போட்டு மரத்தை தலைய வச்சேன் அம்மா ஆன போதிலும் என்னம்மா அவள் வளர்த்த மரத்துக்கு என்னாச்சு நான் வளர்த்த மரத்துக்கு அண்ணா கூட வைத்த